அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். 14ஆம் அதிகாரத்தின் ஏறக்குறைய இறுதி பகுதியை நாம் நெருங்கிவிட்டோம். 20வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரை உள்ள வேத பகுதியை நாம் சிந்தித்து 14ஆம் அதிகாரத்தை நிறைவு செய்யலாம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 20லிருந்து 28 வரை வாசிக்கிறேன். சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். பின்பு பிசிதியா நாட்டை கடந்து பம்பிலியா நாட்டிற்கு வந்து பெர்கே ஊரில் வசனத்தை பிரசங்கித்து அத்தாலியா பட்டணத்திற்கு போனார்கள். அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வரச் செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர்களுக்கு அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீசருடனே கூட அநேக நாள் சஞ்சரித்திருந்தார்கள். 14ஆம் அதிகாரத்தின் 20வது வசனம் வரை நாம் சிந்தித்தோம். அதில் ஒரு குறிப்பை மட்டும் சொல்லிவிட்டு 21வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். லீஸ்திரா பட்டணத்தில் பவுலும் பர்னபாவும் சென்றனர், சுவிசேஷத்தை பிரசங்கித்தனர். கர்த்தர் அவர்கள் மூலமாக அற்புதங்களை நடப்பித்தார். எனவே அங்குள்ள மக்கள் வானளாவ அவர்களை கொண்டாடினார்கள். அதை அவர்களுக்கு பலி செலுத்த முற்பட்டார்கள். ஆனால் அவற்றை விரும்பாத தேவதாசர்கள் ஆராதனைக்குரிய உண்மையான தேவன் யார் என்பதையும் எப்படிப்பட்டவர் என்பதையும் அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு பலி செலுத்தாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அமோகமான வரவேற்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து வந்த சில யூதர்கள் அவர்களுக்கு போதனை செய்து அவருடைய இதயங்களை திசை திருப்பி அப்போஸ்தலர்களுக்கு எதிராக கிளர்ந்தெழச் செய்தனர். அதனால் அவர்கள் கல்லெறிந்தார்கள். பவுல் மரித்து போனான் என்று எண்ணி பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போட்டுவிட்டார்கள். இதெல்லாம் நாம் சிந்தித்தோம். இதிலிருந்துள்ள விஷயங்களை எல்லாம் நாம் கற்றுக்கொண்டோம். இதில் நாம் கடைசியாக சிந்தித்தது 20வது வசனத்தில் சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். எந்த இடத்தில் கல்லறி வந்ததோ கிட்டத்தட்ட மரித்து விட்டான் என்று எண்ணக்கூடிய அளவிற்கு மோசமான எதிர்வினையை சந்தித்த பவுல் சுய உணர்வு வந்ததும் அதே இடத்திற்கு புறப்பட்டு போகிறார். சுவிசேஷத்தின் மேல் அவர் கொண்ட வாஞ்சையும் ஆத்துமாக்கள் மேல் அவர் கொண்ட கரிசனையும் கர்த்தருடைய ஊழியத்தில் அவருக்கு இருந்த மனோதிடமும் இந்த செயலின் மூலமாக வெளிப்படுகிறது. இதை நாம் கடந்த செய்தியிலே சிந்தித்தோம். அதில் நாம் சொல்லாமல் விட்ட விஷயம் என்னவென்றால் சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அப்படின்னு வாசிக்கிறோம். யார் இந்த சீசர்கள் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி.
இந்த மிஷனரி பயணத்தை அவர்கள் தொடங்கின பொழுது 3 பேராக புறப்பட்டார்கள். பவுல், பர்னபா, மாற்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்ததும் ஊழியத்தின் பாதையிலேயே எதிர்கொண்ட பாடுகளை, துன்பங்களை சந்திக்க துணிவற்றவராக மாற்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு திரும்பிவிட்டார். பின்னர் இருவராக மட்டுமே பயணம் செய்து பல்வேறு நகரங்களை கடந்து ஊழியம் செய்து இப்பொழுது லீஸ்திரா பட்டணத்திற்கு வந்திருக்கிறார்கள். லீஸ்திரா பட்டணத்திற்கு முதலாவதாக சுவிசேஷம் வந்த சந்தர்ப்பம் இதுதான். இதற்கு முன் அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை, கிறிஸ்தவர்கள் கிடையாது, சபையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அப்படின்னு வாசிக்கிறோமே, இந்த சீசர்கள் யார் என்று கேட்டார். நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. 7வது வசனத்திலிருந்து லீஸ்திரா பட்டணத்தில் நடைபெற்ற ஊழியங்களை பற்றி சொன்னார். அதிலே ரட்சிக்கப்பட்டு விசுவாசத்திற்குள் வந்த ஒரு கூட்டத்தை பற்றி சொல்லவில்லை. இதற்கு முந்தின பல இடங்களில் அநேகர் விசுவாசித்து கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள், அநேகர் விசுவாசித்தார்கள், அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது போன்ற ஒரு குறிப்பு இங்கே வரவில்லை. ஆனால் இதனால் அங்கே யாரும் ரட்சிக்கப்படவில்லை என்று பொருளாகாது. அப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கேயும் கர்த்தருடைய சபை உருவாகி இருக்கிறது. ஒருவேளை எண்ணிக்கை பெரிதாக இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம். சீசர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கூட்ட விசுவாசிகள் அங்கே இருந்தார்கள். அவர்கள்தான் 20வது வசனத்தில் நாம் பார்க்கிற அந்த சீசர்கள். மற்றபடி பவுல் அப்போஸ்தலனுடைய கூடவே பயணம் செய்து வந்த சீசர்கள் என்ற அந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது. அப்படியானால் இந்த சீசர் லீஸ்திராவிலே ரட்சிக்கப்பட்டவர்களில் அந்த சீசர்கள் என்று சொல்லுவதில் யாரெல்லாம் இருக்கலாம் என்ற ஒரு கேள்வி எழும்பினார். அதற்கு பதில் இப்படியாக நாம் சிந்திக்க முடியும். ஒன்று, இந்த ஊரிலே முதலாவதாக ஒரு அற்புதம் நடைபெற்றதாக வாசிக்கிறோம் அல்லவா? ஒரு பிறவிலேயே சப்பானி அவன் சுகம் பெற்ற சம்பவம். அவன் விசுவாசத்திற்குள்ளே கடந்து வந்த முதல் ஆத்மாவாக இருக்கலாம். கேள்விக்குறிதான். 2வது, தீமோத்தேயு இந்த ஊரை சார்ந்தவர், இந்த லீஸ்திரா பட்டணத்தை சார்ந்தவர் தான் தீமோத்தேயு. அதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று கேட்கலாம். நம்முடைய கவனத்தை 16வது அதிகாரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அப்போஸ்தலர் 16. அந்த 16ஆம் அதிகாரத்திற்குள் நுழைவதற்கு முன் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். 14ஆம் அதிகாரத்தின் 26வது வசனத்தோடு தங்களுடைய முதல் மிஷனரி பயணத்தை முடித்துக்கொண்டு எங்கிருந்து பிரயாணத்தை துவக்கினார்களோ அதே அந்தியோகியாவுக்கு திரும்ப வந்து சேர்ந்து விட்டார்கள். 28ஆம் வசனத்தில் அங்கே சீசருடனே அநேக நாள் சஞ்சரித்திருந்தார்கள். அப்படின்னா அங்க தங்கியிருந்தார்கள் என்று அர்த்தம். எங்கே? அந்தியோகியாவிலே. அந்த அந்தியோகியாவிலே அவர்கள் தங்கியிருந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள் தான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். அது நீங்க புரிஞ்சுக்கணும். இனி 15ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதிக்கு வரும்போது 36ஆம் வசனம் 35 பாருங்க. பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவிலே சஞ்சரித்து அப்படின்னு வாசிக்கிறோம். வேற அநேகரோடும் கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். சில நாளைக்கு பின்பு என்றால் அவர்கள் அந்தியோகியாவுக்கு வந்து தங்கி இருந்து ஊழியம் செய்து வருகின்ற காலகட்டத்தில் கொஞ்ச காலத்திற்கு பிற்பாடு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மாற்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான்.
பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். அப்புறம் 2 பேருக்கும் சண்டை வருது, பிரிஞ்சுட்டாங்க. 39ஆம் வசனத்தில் பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு. அப்போ இது பவுலப்போஸ்தலனுடைய 2வது மிஷனரி பயணம் ஆரம்பமாகிறது. சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து கொஞ்சம் சொல்லுங்க. சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான் அப்படின்னு வாசிக்கிறோம். இது அவருடைய 2வது மிஷனரி பயணம் ஆரம்பமாகிறது. அப்படி ஆரம்பித்த அவர்கள் 16ஆம் வசனத்தை பாருங்கள். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். லீஸ்திராங்கிறது எது? 14ஆம் அதிகாரத்தின் கடைசியில் நாம் பார்த்த அந்த நகரம் லீஸ்திரா, அதாவது விரிவாக ஊழியங்கள் நடந்த அந்த இடம். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர் எல்லாருக்கும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். அதுக்கப்புறமாக பவுலோடு கூட தொடர்ந்து நிழல் போல் பயணித்து வருகிற ஒரு பவுலப்போஸ்தலனுடைய உடன் ஊழியராக தீமோத்தேயுவை நாம் பார்க்கிறோம். அப்ப அதிலிருந்து நமக்கு தெரிகிறது, அவன் லீஸ்திராவுக்கு போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷனை கண்டு, சீஷன் இருந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ தீமோத்தேயுனுடைய சொந்த ஊர் லீஸ்திரா. 2வது மிஷனரி பயணத்தில் அங்கே தீமோத்தேயு என்னும் சீஷன் இருந்தான் அப்படின்னு சொல்றதுனால, முதல் மிஷனரி பயணத்தின் போது ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்த குடும்பங்களில் ஒரு குடும்பமாக இருந்திருக்க வேண்டும் தீமோத்தேயுவினுடைய குடும்பம். அவனுடைய பாட்டி லோதிசாள், அவனுடைய தாயார் ஐனிக்கேயாள். அப்ப முதல் மிஷனரி பயணத்தின் போது லீஸ்திராவிலே அவர்கள் போராட்டத்தை நடுவில் செய்த அந்த ஊழியத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். அதன் மூலமாக அநேக சீசர்கள் அங்கே உருவானார்கள், சபை உருவானது. அதிலே தீமோத்தேயுவின் குடும்பமும் ஒன்று. தீமோத்தேயுவின் குடும்பமும் ஒன்று. இப்போ 2வது மிஷனரி பயணத்தை அவர்கள் ஆரம்பித்து லீஸ்திராவுக்கு போகும்போது ஒரு நற்சாட்சி பெற்ற வாலிபனாக தீமோத்தேயு அங்கே காணப்படுகிறார். உள்ளூர் சபையில் மட்டுமல்ல, அக்கம்பக்கத்தில் உள்ள சபையிலும், லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ தீமோத்தேயு இந்த லீஸ்திரா பட்டணத்தை சார்ந்தவர். சீசர்கள் அங்கே அவனை சூழ்ந்து நின்றார்கள் அப்படின்னு வாசிக்கிறதுல தீமோத்தேயுவும் உட்பட்டிருக்க வேண்டும். அப்புறம் லோதிசாலும் ஐனிக்கேயாரும், தீமோத்தேயுனுடைய பாட்டியும் தாயாரும், அவர்களும் இந்த கூட்டத்தில் இருந்திருக்க வேண்டும். இது கூடாமல் லீஸ்திராவிலே ரட்சிக்கப்பட்ட பல கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த சீசர்கள் கூட்டத்தில் உட்படுவார்கள். அப்ப இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற பாடம், மேலோட்டமாக பார்க்கும்போது பவுலும் பர்னபாவும் லீஸ்திரா பட்டணத்திற்கு போனார்கள், ஊழியம் செய்தார்கள், அற்புதங்கள் நிகழ்ந்தன. ஆனால் ஊழியத்திற்கான எதிர்ப்புகள் வந்தன. நன்றாகத்தான் பிரசங்கித்தார்கள், ஆனால் ஒரு ஆத்மா கூட வந்ததாக அங்கே வாசிக்கவில்லையே என்று கேட்டால், அதற்கு பதில் இந்த 20வது வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இது நமக்கு கற்றுத்தருகிற பாடம். ஊழியத்தின் பாதையிலே போராட்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், பாடுகள் வரலாம். ஆனால் அதை எதுவுமே வீணாகாது என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது.
1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே 58வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? பவுலப்போஸ்தலன் கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகளை உற்சாகப்படுத்தி எழுதுகிற அந்த வார்த்தை எக்காலத்திலும் அழியாத பரிசுத்தவான்களுக்கு மிக ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அப்போ கர்த்தருக்குள் நாம் படுகிற பிரயாசம் விருதாவாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல லீஸ்திரா பட்டணத்தில் சபை உருவாகி சில நாட்கள் தான் ஆகின்றன, கொஞ்ச காலம்தான் ஆகின்றன, கொஞ்ச நாட்கள் தான் ஆகின்றன. அந்த ஆரம்பத்திலேயே இவர்கள் எதிர்ப்புகளை சந்தித்தார்கள். இந்த விசுவாசிகள் இப்பொழுது பவுலை கல்லால் எறிந்து செத்து போனான் என்று கருதி பட்டணத்திற்கு வெளியே கொண்டு இழுத்து போட்டு விட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த சகோதரர்கள், அதாவது லீஸ்திரா பட்டணத்தில் உள்ள அந்த இளம் விசுவாசிகள் அந்த போராட்டத்தை கண்டு சிதறி ஓடாமல் பவுலப்போஸ்தலனை சுற்றிலும் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பது தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய பவுலை எந்த அளவுக்கு அந்த இளம் விசுவாசிகள் நேசித்தார்கள் என்பதை இது நமக்கு உறுதி செய்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட 3.5 ஆண்டுகள் தங்கி உண்டு உறங்கி அவருடைய போதனைகளை கேட்டு அற்புத அடையாளங்களை கண்ட சீசர்களே கெத்சமனே தோட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்ட போது ஆளாளுக்கு என்ன செய்தார்கள்? சிதறி ஓடினார்கள். மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி நீங்கள் எல்லாரும் என் நிமித்தமாக இடர்லடைவீர்கள் என்று சொன்னார். சொன்னது போலவே அவர்கள் சிதறி ஓடினார்கள். இத்தனைக்கு 3.5 வருடங்கள் ஆண்டவரோடு கூட நேரடியான தொடர்பில் இருந்தவர்கள். அவர்களுக்கே இல்லாத தைரியம் ரட்சிக்கப்பட்டு வந்த சில நாட்களே ஆன இந்த லீஸ்திரா பட்டணத்தில் உள்ள அந்த இளம் விசுவாசிகளுக்கு இருந்தது நம்மை வியப்படைய வைக்கிறது, ஆச்சரியப்பட வைக்கிறது. ஒருவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்பது உண்மையானால் கர்த்தரையும் கர்த்தருடைய ஜனங்களையும் அதிகமாக நேசிக்கிறவர்களாக இருப்பார்கள். அது நிமித்தமாக வரக்கூடிய எந்த இடர்பாடுகளையும் சந்திக்க தயாராக இருப்பார்கள் என்பதற்கு லீஸ்திரா பட்டணத்தில் உள்ள இந்த இளம் விசுவாசிகள் சிறந்த முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். இதை சொல்லும் போது புதுசா ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க வந்த ஆரம்ப காலத்திலேயே கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஊழியர்களை, தங்களை ஆவிக்குரிய வாழ்விலே வழிநடத்தி சென்றவர்களை எவ்வளவாய் நேசித்தார்கள் என்ற ஒரு லிஸ்ட் அப்படியே என்னுடைய மனதில் வருகின்றன. அப்பதான் ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பாங்க, ஆனா கர்த்தருடைய ஜனத்தின் மேல் அவ்வளவு வாஞ்சையா இருப்பார்கள். இதுக்கு உதாரணங்களாக யார் யாரை சொல்லலாம் அப்படின்னு சிந்திக்கும் போது என் மனதில் வரக்கூடிய முதல் விஷயம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் வருகிற பிலிப்பி பட்டணத்து சிறைச்சாலை அதிகாரி, சிறைச்சாலைக்காரன்னு வாசிக்கிறோம் இல்லையா? பவுலும் சீலாவும் பிலிப்பி பட்டணத்திற்கு போனார்கள், ஊழியம் செய்தார்கள், சபை உருவானது, எதிர்ப்புகள் வந்தன. பவுலையும் சீலாவையும் பிடித்து அடித்து கால்களை தொழுமரத்தில் மாட்டி சிறைச்சாலையிலே போட்டு விட்டார்கள். அவர்கள் நள்ளிரவில் கர்த்தரை பாடி மைமைப்படுத்தினார்கள், துதித்தார்கள். நிலநடுக்கம் ஏற்பட்டது, சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைந்தன, கதவுகள் திறந்தன. கைதிகள் தப்பிவிட்டார்கள் என கருதி தற்கொலைக்கு முயற்சித்தான் அதிகாரி. ஆனால் அவனது மரணத்தை விரும்பாத பவுலும் சீலாவும், நண்பனே, உனக்கு ஒரு தீங்கையும் நீ வருவித்துக் கொள்ளாதே, நாங்கள் யாரும் தப்பவில்லை, இங்கேதான் இருக்கிறோம் என்று சொல்ல, அவன் ஆண்டவன்மாரை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று பதிலுரைக்க அவன் விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தை ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படிவதின் மூலமாக வெளிப்படுத்தினான். அன்றைக்கு இரவே, அப்படிதான் வாசிக்கிறான், அன்றைக்கு இரவே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஞானஸ்நானம் பெற்றதும் அடுத்து அவன் என்ன செய்தான் என்று சொல்லி இருக்கிறது தெரியுமா? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்திலிருந்து
அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனம் மகிழ்ச்சியாயிருந்தான். ஒரே இரவில் அன்னைக்குதான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அன்னைக்கு தான் ஞானஸ்நானம் எடுத்திருக்குது அந்த குடும்பம். அன்னைக்கே ஊழியர்களை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கட்டி அவர்களுக்கு பணிவிடை செய்து அப்புறம் அவர்களுக்கு உணவளித்து மகிழ்ச்சியாய் அவர்கள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். மாற்றம் நடந்த அன்றைக்கே இவ்வளவு பெரிய என்று சொல்வது விருந்தோம்பல், நேசிக்கிற அந்த சுபாவம் அவர்களில் இருக்குமே. ஆனால் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருடங்கள் ஆகியிருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகளை எவ்வளவு அதிகமாக நேசிக்க வேண்டும் யோசித்து பாருங்க. அப்போ சிறைச்சாலைக்காரனுடைய அன்பை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக தமஸ்கு பட்டணத்தில் உள்ள விசுவாசிகள், அதுவும் ஞாபகத்துக்கு வருது. அது ஏற்கனவே நம்ம சிந்தித்ததுதான். 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து, சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். சீசர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கிவிட்டார்கள். யோசித்து பாருங்க. சவுல் தமஸ்குவுக்கு போனதே அங்குள்ள சபையை சீரழிப்பதற்காக, விசுவாசிகளை கொலை செய்வதற்காக, துன்புறுத்துவதற்காகத்தான் போனார். ஆனால் கர்த்தர் சந்தித்தார், மாற்றினார். இப்பொழுது தங்களை கொல்ல வந்தவன் மாற்றம் அடைந்து பிரசங்கிக்கிறான் என்ற செய்தியை கேட்டதும் அவனை நேசிக்க தொடங்கினார்கள். பவுலப்போஸ்தலனோடு கூட இருந்த பழைய நண்பர்கள், மதவாதிகள் பவுலை கொலை செய்ய எத்தனிக்கையில் இந்த செய்தி தெரிய வர பாதுகாப்பாக அனுப்பி வைக்கிறார்கள். யாரை கொல்ல போனானோ அதே கூட்டம் இப்பொழுது பவுலப்போஸ்தலனை பாதுகாப்பாக அனுப்பி வைக்கிறது. அந்த அளவுக்கு அவர்களுடைய மனதிலே அந்த அன்பு நிறைந்தோடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஒரு விசுவாசி ஒருவன் ரட்சிக்கப்பட்டு வரும்போது அவன் கர்த்தரையும் கர்த்தருடைய ஜனங்களையும் நேசிக்கிறவனாக இருப்பான் என்பதற்கு இது மிகச்சிறந்த ஆதாரமாக இருக்கிறது. மட்டுமல்ல, இந்த சீசர்களை நாம் இங்கே பார்ப்பது 14ஆம் அதிகாரத்தில் அவர் இந்த தேவ மனிதர்களுடைய பாடுகள் அநேகர் கர்த்தரண்டை வருவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இதை சொல்லும்போது ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. சீர்திருத்த காலம், அதாவது ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய ஆதிக்கம் பல நூற்றாண்டுகளாக ஆதிக்கம் செலுத்தி வந்த அந்த காலகட்டத்தில் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டு அப்படி உருவானதுதான் புரோட்டஸ்டன்ட் இயக்கம். இதற்கு தேவன் பயன்படுத்தின மனிதர் மார்ட்டின் லூதர். இந்த மார்ட்டின் லூதரோடு கூட இணைந்து அநேக தேவ மனிதர்கள் எழும்பி இந்த புரோட்டஸ்டன்ட் இயக்கத்திற்காக, சத்தியத்திற்காக அவர்கள் உறுதியாய் நின்றார்கள், போராடினார்கள், பல இன்னல்களை அனுபவித்தார்கள். அதிலே ஒருவர் சவனரோலா அப்படின்னு அழைக்கப்படுகிற ஒரு விசுவாச வீரர், ஒரு தேவ மனிதர். அவருடைய துடிப்பான வாழ்க்கை வரலாற்றை பேராசிரியர் வில்லாரி என்ற ஒருவர் எழுதினார். ஒரு ஆங்கிலேயர், ப்ரொஃபசர் வில்லாரி.
அவர் எழுதும்போது சவனரோலாவினுடைய அந்த மரணத்தை பற்றி குறிப்பிடும் போது சொல்லுவார், தனிநபர்கள் அழிக்கப்படுவது உண்மைதான், ஆனால் அவர்களின் ரத்தம் ஆயிரக்கணக்கான சீடர்களை உருவாக்குகிறது என்பது அதிலும் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்க. தனிநபர்கள் அழிக்கப்படுவது சகஜம்தான், ஆனால் அப்படி மரிக்கிறவர்களுடைய ரத்தம் பல ஆயிரக்கணக்கான சீடர்களை உருவாக்குகிறது. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய வெற்றி. இதுவரைக்கும் இரத்த சாட்சிகளாக மரித்தவர்களுடைய தொகையே கிட்டத்தட்ட 20-25 கோடிக்கு மேல் போகிறது. ஆனால் அப்படி இருந்தும் சபை இன்னும் பெருகி வருகிறது. இதுக்கு காரணம், அந்த அவ்வளவு இரத்த சாட்சிகள் மரித்தும் இருக்கிற விசுவாசிகள் பயந்து போயோ, புதிதாக ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்கள் பயந்து போயோ, விசுவாசத்தை மறுதலித்தோ போகாமல் இன்னும் உறுதியாய் முன்னேறுகிறார்கள். கிறிஸ்தவம் என்னும் இந்த பிரம்மாண்டமான மாளிகை அநேக இரத்த சாட்சிகளுடைய ரத்தம் என்னும் அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு வருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆகவே இவர்களுடைய பாடுகள் ஒரு பெரும் நன்மைக்கு ஏதுவானதாகவே அமைந்திருக்கின்றன என்பதற்கு ஆதாரமாக நாம் இதை பார்க்கிறோம். இனி 20வது வசனத்தின் கடைசி பகுதிக்கு வரும்போது, மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். லீஸ்திரா பட்டணத்துல பவுலை கல்லெறிஞ்சாங்க. அது எந்த நிலைமைக்கு ஆச்சு? செத்து போனான்னு கருதி பட்டணத்துக்கு வெளியில அடித்து கொல்லப்பட்ட ஒரு மிருகத்தை இழுத்து கொண்டு போய் பட்டணத்திற்கு வெளியே தூக்கி எறிவது போல பவுலப்போஸ்தலனை கல்லெறிந்த அந்த கூட்டம் ஈவிரக்கமின்றி, கொஞ்சம் கூட நெஞ்சில் ஈரம் இல்லாமல் இழுத்து கொண்டு போய் தூர எறிந்து விட்டார்கள். சீசர்கள் அவனை சுற்றிலும் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் ஜெபம் பண்ணி இருக்கலாம், அது எழுதவில்லை. ஒருவேளை அவர்கள் ஜெபம் பண்ணி இருக்கலாம். ஏனென்றால் சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அப்படிதான் வாசிக்கிறோம். சும்மா நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க, அந்த இடத்துல ஜெபம் பண்ணியிருப்பாங்க. கர்த்தர் உதவி செய்தார், அவனுக்கு சுய உணர்வு வந்தது. செத்து போனான் என்று கருதி இழுத்து கொண்டு போய் போடப்பட்ட மனிதன் இப்ப எழுந்து மறுபடியும் அதே லீஸ்திராவுக்கு போகிறான். என்ன ஆச்சரியம், என்ன தைரியம்! பவுலப்போஸ்தலனுடைய அந்த சுவிசேஷ ஊழியத்திற்கான மனோதிடம் எப்படி இருக்கிறது பாருங்க. அப்புறம் அங்க போய் இருந்து மறுநாளிலே அப்படின்னு வாசிக்கிறோம். ஒருவேளை நான் நினைக்கிறேன், அந்த ஒரு இரவு அவர் அங்கே தங்கி இருக்கிறார் அல்லவா, இந்த காயப்பட்ட நிலையில், பலவீனமான நிலையில் தீமோத்தேயுனுடைய வீட்டிலே தங்கி இருந்திருக்கலாம், என்னுடைய அபிப்பிராயம். அதனாலேதான் தீமோத்தேயுவுக்கு நிருபம் எழுதும் போது ரொம்ப செல்லமாக, ரொம்ப பாசமாக என் குமாரன், என் குமாரன் என்ற அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்துவார். அவருடைய நிருபங்களிலே பாருங்கள், அப்படி வரும். அப்போ ஒரு தகப்பன் மகன் என்ற அந்த ஒரு பாச பிணைப்பு வரக்கூடிய அளவுக்கு தீமோத்தேயுவினுடைய குடும்பத்துக்கும் பவுலப்போஸ்தலனுக்கு ஒரு நெருங்கின பிணைப்பு ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, தீமோத்தேயுனுடைய பாட்டியையும் தாயையும் நினைத்து பெருமிதம் கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த குடும்ப அன்பு பவுலப்போஸ்தலன் அனுபவித்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அது நிமித்தமா ஏற்பட்ட அந்த பாச பிணைப்பு தான் அடுத்து 2வது தடவையாக லீஸ்திரா பட்டணத்திற்கு வந்தபோது, தீமோத்தேயுவை கண்டபோது ஊழியத்திற்கு அழைத்து கொண்டு போகலாம் என்ற அந்த சிந்தனை வருவதற்கு அதுதான் காரணமாக இருந்திருக்க வேண்டும். சரி, இப்போ நாம் சிந்தனைக்கு வருகிறது, மறுநாளிலே பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான் அப்படின்னு வாசிக்கிறோம். இது எப்படிங்க முடிஞ்சது? முதல் நாள் தான் கல்லால் எரிந்து செத்து போனான்னு நினைச்சு இழுத்து தூக்கி போட்டாங்க பட்டணத்துக்கு வெளியில. கொஞ்ச நேரம் கழிச்சு எழும்பி அங்க போனவரு அடுத்த நாள் அங்கிருந்து எங்க போறாருங்க? தெர்பைங்கிற ஊருக்கு போறாரு. ஆச்சரியம் இல்ல? லீஸ்திராவில் இருந்து தெர்பைக்குள்ளதான தூரம்
30 கிலோமீட்டர். 30 கிலோமீட்டர் தானே, இது என்ன பெரிசா அப்படின்னு நீங்க நினைக்கலாம், அல்லது நமக்கு அது தோணலாம். நமக்கு இது பெருசு இல்லை. ஏன்னா 2 வீலர் வச்சிருக்கிறோம், 4 வீலர் வச்சிருக்கிறோம், மின்னல் வேகத்துல சீறி பாயக்கூடிய காஸ்ட்லியான கார்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி பைக்கும் அப்படி இருக்குது. அதனால தூரத்தை கடந்து போறது நமக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. இது ஒண்ணுமே இல்லாம கால்நடையாக பயணம் செய்து வந்த அந்த காலகட்டத்தில் சரீரத்தில் இவ்வளவு வேதனைகளையும் சுமந்து கொண்டு பவுலப்போஸ்தலன் அடுத்த 30 கிலோமீட்டர் தூரத்தில் பயணம் பண்ணி தெருபைக்கு போகிறார் என்பது நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. அவருடைய மனோதிடம், பாடுகளை பொருட்படுத்தாமல் பரமனுடைய சேவையில இன்னும் முன்னேற வேண்டும் என்ற அந்த வேகம் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். சரி, அப்படி தெருபைக்கு அவன் போனான். அங்கே என்ன வாசிக்கிறோம்? புறப்பட்டு போனான். 21ஆம் வசனம். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து அப்படின்னு வாசிக்கிறோம். இப்போ தெருபைக்கு வர்றாங்க. அநேகர் என்ன செய்தாங்களாங்க? சீசராக்கப்பட்டார்கள். இது நமக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. இதுக்கு முந்தின ஊரு லிஸ்திரா. அங்க எதிர்ப்புகள் வந்தது, கல்லெறி வந்தது, துன்பங்கள் வந்தது. அடுத்து வரக்கூடியது தெருபை. அங்க எந்த எதிர்ப்பும் இருந்ததாக நம்ம வாசிக்கல. மாறாக அநேகர் ஆண்டவருடைய சீசர்களாக மாறினார்கள் என்ற சந்தோஷமான வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஊழியத்தின் அனுபவங்கள் இன்னொரு இடத்துல அப்படித்தான் நடக்கும் என்று சொல்ல முடியாது. சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறலாம். ஆனால் கர்த்தர் மட்டும் எப்பொழுதும் மாறாதவராகவே இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த லீஸ்திராவில் அனுபவித்த அந்த வேதனைகள் அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா சுகமா இருக்காது. அவ்வளவு பலவீனங்கள் அவருக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் 30 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வந்திருக்கிறாருன்னா ரொம்ப ஆச்சரியம். இதை சொல்லும் போது பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில நடந்த இன்னொரு சம்பவம் இதோட சேர்த்து சிந்திக்கிறதுக்கு என்னை தூண்டுகிறது. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம். முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. சகோதரரே, அதாவது தெசலோனிக்கேயருக்கு எழுதுறாரு, சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணா இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். தெசலோனிக்கே சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு எழுதுறார், உங்ககிட்ட நாங்க வரும்போது பிலிப்பி பட்டணத்துல நாங்கள் எவ்வளவு பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோட வந்தோங்கிறது உங்களுக்கு தெரியும். தெசலோனிக்கே பட்டணத்துல நடைபெற்ற ஊழியம் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தின் முதல் 10 வசனங்கள். பவுலப்போஸ்தலன் அதற்கு முன், தெசலோனிக்கேக்கு வருவதற்கு முன் பிலிப்பி பட்டணத்திலே செய்த ஊழியமும், அங்கே வாங்கின அடிகளும், அங்கே அனுபவித்த சிறைவாசங்களும் எதில் எழுதப்பட்டிருக்கிறது? 16ஆம் அதிகாரத்தில். 16ஆம் அதிகாரத்தை பாருங்க. பதினோராம் வசனம்.
துரோவாவில் கப்பலேறி சாமோத்ராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நயாப்போலி பட்டணத்துக்கு நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பி பட்டணத்துல ஊழியங்களை பத்தி சொல்றாரு. அங்கதான் சிறைவாசம் அனுபவித்த பத்தி, அடிபட்டதை பத்தி எல்லாம் எழுதுறாரு. அப்புறம் 40வது வசனத்துல அந்தப்படி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாளிடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். அங்கிருந்து விடைபெற்றுட்டாங்க. அப்படி வந்தவங்க தான் 17ஆம் அதிகாரம் 1 வசனம், அவர்கள் அம்பிப்போலி பட்டணத்தையும் அப்பல்லோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அப்போ இங்க அந்தியோக்கியா அப்பல்லோனியா அப்படிங்கிற இந்த பட்டணத்துல என்னென்ன நடந்ததுங்கிறத நமக்கு விவரம் சொல்லல. ஒருவேளை தங்கி ஊழியம் செஞ்சாங்களா இல்ல அப்படியே கடந்து வந்தாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போகும்போதும் பிலிப்பி பட்டணத்துல வாங்கின அடி, ஏற்பட்ட வேதனைகள், அவமானங்கள், அந்த மன போராட்டங்கள் அழிந்து போகவில்லை. அது மனசுல இருக்கு. அதான் சொல்றாரு, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தோம், வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். அப்ப அந்த அதிர்ச்சி கூட இன்னும் நீங்கள, அதுல இருந்து மீண்டு வரல. அந்த பலவீனத்தோடும் போராட்டத்தோடும் பிலிப்பி பட்டணத்திலிருந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய் ஊழியம் செஞ்சார். அதே போலதான் லீஸ்திரா பட்டணத்துல வாங்கின கல்லறி, செத்து போனான்னு நினைச்சு இழுத்து தூக்கி போடக்கூடிய அளவுக்கு மயக்கமடைந்த நிலையில் மரணத்தினுடைய விளிம்புக்கு சென்று விட்ட அந்த மனிதர் அடுத்த நாள் புறப்பட்டு தெருபைக்கு போகிறார் என்பது ஆச்சரியமானது. இத்தனைக்கும் பிலிப்பி பட்டணத்தில் அவர் சிறைவாசம் அனுபவித்தார், அடிபட்டார் என்பது உண்மைதான். ஆனால் அன்கான்சியஸ் ஆகவில்லை, மயக்க நிலைக்கு போகல. ஏன்னா நடுராத்திரியிலே கர்த்தரை பாடி என்ன செய்தார்கள்? துதித்தார்கள். ஆனால் இங்கே அப்படி அல்ல, மூர்ச்சித்து போனார். அப்படி இருந்தும் புறப்பட்டு போகிறார். பவுலப்போஸ்தலனுடைய அந்த துணிச்சல் ரொம்ப பாராட்டுக்குரியது. சரி, அப்படி தெருபைக்கு போனாரே, அந்த ஊழியம் பிரயோஜனப்பட்டதா? ஆமாம், பிரயோஜனப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரின் நிமித்தமாக படுகிற பாடுகளோடு கூட ஆண்டவருடைய ஊழியத்திலே செய்கின்ற செயல்பாடுகள் இது வீணாகாது. கர்த்தர் அதை கனப்படுத்துகிறார். அதனாலே தான் அவர்கள் தெருபைக்கு போனார்கள். 21ஆம் வசனத்தில் அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசராக்கின பின்பு அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ அங்கே ஒரு சபை உருவாகி இருக்கிறது. அங்கே ஒரு சபை உருவாகி இருக்கிறது என்பதற்கு மிகச்சிறந்த சான்று இங்கேயும் இருக்கிறது. பவுலப்போஸ்தலனுடைய ஊழியத்துல உடன் பயணியாக வந்த இன்னொரு உடன் ஊழியக்காரர் இந்த ஊரை சார்ந்தவர். அவரை நம்ம எங்க வாசிக்கிறோம் தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல தெர்பை ஊரானாகிய அப்படின்னு வாசிப்போம். ஞாபகம் இருக்கிறதா? பாருங்க, தெர்பை ஊரானாகிய காயு என்ற ஒருவனை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது வசனம், 3ஆம் வசனத்திலிருந்து, அங்கே 3 மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பலேறி சீரியா தேசத்துக்கு போக மனதாயிருந்த போது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி ரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால் மக்கதோனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக தீர்மானம் பண்ணினான். பெரோயா ஊரானாகிய சோபத்தரும் தெசலோனிக்கேயரில் அரிஸ்தர்க்கும் செக்குந்தும் தெர்பயனாகிய காயுவும் தீமோத்தேயும் ஆசியா நாட்டாராகிய தீகிக்கும் துரோப்பீமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள்.
அப்போ பவுலப்போஸ்தலனோடு கூட பயணித்தவர்களில் ஒருவராக காயுவை பார்க்கிறோம். அவன் தெர்பை ஊரை சார்ந்தவர். அப்படிங்கிறது நமக்கு இன்னும் அதிக உற்சாகத்தை கொடுக்கிறது. சரி, இனி 21வது வசனத்திலிருந்து 14ஆம் அதிகாரத்தின் 21வது வசனத்திலிருந்து அவர்களுடைய முதல் மிஷனரி பயணத்தின் ரிட்டர்ன் ஜர்னி ஆரம்பமாகிறது. அது அவங்க கடைசியா வந்தது இங்க வந்துட்டு இனி திரும்புறாங்க பாருங்க, அது தெர்பை, அதுதான் கடைசி, அந்த முதல் மிஷனரி பயணத்தில் கடைசி. இனி அங்கிருந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகுறாங்க. அதுதான் 21வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் சொல்லி இருக்கிறது. இப்ப அதை வாசிக்கும் போது அவங்க எந்த வழியா போனாங்க, திரும்ப ரிட்டர்ன் ஆகிறது எந்த வழியா வந்தாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இப்ப நான் உங்களுக்கு தர்றேன். நீங்க அதை வாசித்து பார்த்தாலே புரியும். இருந்தாலும் சீக்கிரமா நீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்காக நான் அதை சொல்றேன். நீங்க வேணும்னா எழுதிக்கலாம். இந்த பிரயாணத்தை, முதல் மிஷனரி பயணத்தை அவர்கள் துவங்கின இடம் எந்த இடம்? அந்தியோகியா. எத்தனை அந்தியோகியாவை பற்றி நம்ம வாசித்தோம்? 2. ஒன்று, இவர்கள் மிஷனரி பயணம் துவங்கின அந்த அந்தியோகியா. அது எங்க உள்ள அந்தியோகியா? சிரியா தேசத்தில் உள்ள அந்தியோகியா. அப்ப அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்து இன்னொரு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். 14ஆம் வசனத்திலே 13-14 அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசீதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து அப்படின்னு. அப்போ அவங்க பிரயாணத்தை துவங்கினது சிரியா நாட்டில் உள்ள அந்தியோகியா. அதுல இருந்து பிரயாணத்தை புறப்படுறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? நம்பர் 1, முதல் மிஷனரி பயணம் சந்தித்த இடங்கள் அப்படின்னு போட்டுட்டு 1 அந்தியோகியா, பிராக்கெட்ல சிரியா, சிரியாவில் உள்ள அந்தியோகியா அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அதுக்கு பக்கத்துல புறப்பட்ட இடம் அப்படின்னு போட்டுங்க. அடுத்து 2வது அவங்க பயணத்தில் சந்தித்த இடம் செலூக்கியா. இது நம்ம ஏற்கனவே சிந்திச்சோம். இது ஒரு துறைமுக நகரம். பிராக்கெட்ல நீங்க துறைமுகம் அப்படின்னு போட்டுங்க. இங்க அவங்க வந்தது கப்பலேறும்படியாக வந்தார்கள். அங்க எந்த ஊழியம் செஞ்சாங்க, பிரசங்கம் பண்ணாங்க, விசுவாசித்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. அங்கே கப்பல் ஏறினார்கள் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கோம். 3வது சீப்ரு தீவில் உள்ள சாலமி பட்டணம். சீப்ரு தீவில் உள்ள சாலமி பட்டணம். 4வதாக சீப்ரு தீவில் உள்ள பாப்போ பட்டணம். சீப்ரு தீவில் உள்ள பாப்போ பட்டணம். 5வது பெர்கே. இதுவும் சீப்ரு தீவில் உள்ள இன்னொரு நகரம். இந்த இடங்களுக்கெல்லாம் கடல் மார்க்கமாகத்தான் அவர்கள் பயணம் பண்ணி வந்தனர். 6வது பிசீதியாவில் உள்ள அந்தியோகியா. பிசீதியாவில் உள்ள அந்தியோகியா பட்டணம். 7வது இக்கோனியா. 7வது இக்கோனியா. 8வது லீஸ்திரா. 9 தெர்பை. இது அவங்க பிரயாணம் போனது. இனி திரும்ப பிரயாணத்தை முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகுறாங்க இல்லையா, திரும்பி வர்றாங்க இல்லையா, அது எந்தெந்த ஊரை தாண்டி வந்தாங்க அப்படிங்கிறத சொல்றேன். கடைசியா போனது எது? தெர்பை. இப்ப அங்கிருந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகுறாங்க. அப்போ திரும்பின முதல் பயணம் முடித்து திரும்பின இடங்கள்: 1 தெர்பை, 2 லீஸ்திரா, 3 இக்கோனியா, 4 பிசீதியாவில் உள்ள அந்தியோகியா, 6 பெர்கே, 5 பெர்கே, 6 அத்தாலியா. இது அதுல வராது. 7வது சிரியாவில் உள்ள அந்தியோகியா.
கடல் மார்க்கமாக, அதாவது பிராக்கெட்ல போட்டுங்க, முதல் பயணத்தை துவக்கின இடம். இப்ப இதை எனக்கு வாசித்த போது என்ன ஒரு எண்ணம் வந்ததுன்னா, இப்ப இவன் இந்த முதல் மிஷனரி பயணத்தை ஆரம்பிச்சு இங்க எல்லாம் போயிட்டு தானே தெருபைக்கு வந்தாங்க. போன இடங்கள்ல 1-2 இடங்களை தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் இவங்களுக்கு என்ன வந்திருக்கு? போராட்டங்கள் வந்திருக்கு, துன்பங்கள் வந்திருக்கு, எதிர்ப்பு வந்திருக்கு, கல்லறி வந்திருக்கு. அப்படித்தானங்க? இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப திரும்ப எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகி போகணும்னா இயல்பா நம்ம மனசுல என்ன வரும்? வேற வழியா போவோம். எதுக்கு இவனுகிட்ட போய் மாட்டிக்கிட்டு? நம்மளை பார்த்தாலே ஒரு மாதிரி பாக்குறாங்க, எல்லாம் கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதனால இந்த இடத்து வழியா போறதை தவிர்த்துட்டு, அதுதான் புத்திசாலித்தனம். வேணும்னா அதுக்கு ஒரு வசனத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். விவேகி ஆபத்தை கண்டு விலகி செல்கிறான் அப்படின்னு இருக்கு. அப்ப மூடனும் நேர போய் ஆபத்துல அகப்படுறான் அப்படின்னு எழுதியிருக்கு. கர்த்தர் நமக்கு புத்தி கொடுத்திருக்கிறார்ல, அவங்கதான் நமக்கு எதிர்பார்க்கிறாங்கன்னு தெரியுது இல்ல. அதனால எதுக்கு அந்த வழியா போகணும், வேற வழியா போயிடுவோம்னு சொல்லிட்டு திசை மாறி பயண ரூட்டை மாத்தி போனாங்களா? இந்த துணிச்சல் பாருங்க. பாடு அனுபவித்த இடங்கள் வழியாகவே திரும்ப அவர்கள் பயணமானது அமைந்தது. அதே வழியாக போனார்கள். அவங்களுடைய துணிச்சலை காட்டுது, தைரியத்தை காட்டுது. அதை விட மேன்மையானது, அவங்க அந்த இடங்கள்ல இப்ப ஏற்கனவே அங்கங்க சபையே இல்லாம இருந்தது, இப்ப சபைகளை உருவாக்கிட்டு வந்துட்டாங்க. இது திரும்ப போகிறது எதுக்காகன்னா, அந்த சபையில் உள்ள விசுவாசிகளை பார்க்கணும், அவங்கள விசுவாசத்துல உறுதிப்படுத்தணும், பலப்படுத்தணும். அப்புறம் அந்தங்க உள்ள சபைகள்ல தன்னாட்சியாக மூப்பர்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக போறாங்க. இத மனசுல வச்சுக்கிட்டு இப்போ 14ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவங்க அங்க அந்த பிரயாணத்தின் போது என்னென்ன செஞ்சாங்கிறது அதுல எழுதியிருக்கு. அந்த பட்டணத்தில், அதாவது தெர்பை, அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து என்ன செஞ்சாங்களாம்? சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். அப்ப இவங்க தங்களுடைய பிரயாணத்தை அதே வழியா ஆரம்பித்ததனுடைய காரணம், அவர்கள் ஆற்ற வேண்டிய சில கடமைகள் இருந்தன. பல விஷயங்களை வாசித்தோம். அதெல்லாம் சேர்த்து என்னென்ன சொல்லியிருக்கு? சீசருடைய மனதை திடப்படுத்தினார்கள், விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி புத்தி சொன்னார்கள், அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று போதித்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? இது எல்லாம் சேர்த்து ஒரே வார்த்தையில சொல்லிடலாம், விசுவாசிகளை புத்தி சொல்லி ஸ்திரப்படுத்துவதற்காக அப்படின்னு வச்சுங்க. இதெல்லாம் அதோடு சம்பந்தப்பட்டது தானே, எல்லாம் சேர்த்து ஒரே வாசகத்துல விசுவாசிகளை புத்தி சொல்லி திடப்படுத்துவதற்காக ஒரு நோக்கம். இரண்டாவது நோக்கம், அந்தந்த சபைகளில் மூப்பர்களை ஏற்படுத்துவதற்காக. பைபிள்ல ஒரு வசனம் வரும், நீதிமொழிகள்ல, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. அப்படி யோசிச்சிருக்கீங்களா? நீதிமொழிகள்ல நல் யோசனை பண்ணி அல்லது செய்து யுத்தம் பண்ணு. அது சில டிரான்ஸ்லேஷன்ல, மொழிபெயர்ப்புகள்ல எப்படி எழுதியிருக்குன்னா, ஆளும் திறனோடு யுத்தம் செய்.
நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணுன்னு நம்ம இதுல வருது. ஆனா சில மொழிபெயர்ப்புகள்ல ஆளும் திறனோடு யுத்தம் பண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு ஒரு 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 மாபெரும் வீரன் இருக்கிறான், ஒரு மிகப்பெரிய ராஜா, போர் வலிமை மிக்கவன், வலிமையான இராணுவம் இருக்கிறது. எந்த தேசத்தின் மீது படையெடுத்து போனாலும் அப்படியே ஜெயிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருப்பான். இப்படிப்பட்டவன் ஒரு நாட்டுக்கு போறான், யுத்தம் பண்றான், அதை கஸ்டடிக்குள்ள கொண்டு வர்றான். அடுத்து இன்னொரு நாட்டுக்கு மீது படையெடுத்து போறான், அதை ஜெயிக்கிறான், அதை தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வர்றான். இப்படியே பண்ணிட்டு போனான்னா எல்லைய பெருசாக்கிட்டு போவான். ஆனா பின்னால இருக்கிறதெல்லாம் இழக்க வேண்டிய நிலைமை வரும் இல்லையா? வரும் இல்லையா? எல்லைய நிறைய வளைச்சு போடுறது முக்கியம் இல்லை, அது அவசியம்தான். ஆனா என்ன செய்யணும்? இருக்கிறதையும் தக்க வைக்கணும்ல. அதுதான் ஆளும் திறனோடு யுத்தம் பண்ணு. நிறைய ஊழியம் செஞ்சு 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 சபைகளை, விசுவாசிகளுடைய எண்ணிக்கையை பெருக்கிக்கிட்டே போறது அது ஒரு ஊழியம்தான். ஆனா அதே நேரத்துல உருவாக்கப்பட்டிருக்கிற சபைகளை என்ன செய்யணுங்க? உறுதிப்படுத்தணும்ல, விசுவாசிகளை உறுதிப்படுத்தணும்ல. இல்லைன்னா சாத்தான் அதை சூறையாடிட்டு போயிடுவாங்கல்ல. இந்த உணர்வு பவுலுக்கும் கூட பயணிக்கிற உடன் ஊழியர்களுக்கும் இருந்தது. அதனாலதான் தாங்கள் ஏற்கனவே பயணம் பண்ணி போன ஸ்தாபித்த அந்த இடங்கள் வழியாகவே திரும்ப வந்து அவர்களுக்கு தேவையான புத்திமதிகளை சொல்லி விசுவாசத்துல உறுதிப்படுத்துறாரு, சபைகளை ஸ்ட்ராங் ஆக்குறாரு, ஸ்திரப்படுத்துறாரு. பிளஸ் மூப்பர்களை அந்தந்த சபைகளில் ஏற்படுத்துகிறார். இப்ப நம்ம அடுத்து கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது, ஒரு லோக்கல் சபையும் மூப்பர்களும். மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள்னு இருக்கு இல்லையா? இப்ப இன்னைக்கு பல சபைகள்ல மூப்பர்களை ஏற்படுத்துற விஷயத்துல ஒரு திட்டமும் தெளிவும் இல்லாம இருக்கிறாங்க. யார் மூப்பர்களை ஏற்படுத்துறது? மூப்பர்களுடைய குவாலிட்டிஸ் என்னன்னு கேட்டா டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அது எப்படியே கண்ணில் விளக்கணை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, எந்த மூப்பர்கிட்ட என்ன குறை இருக்கு, இவரை வீட்டுக்கு அனுப்பலாமா, வச்சிருக்கலாமா அப்படின்னு கண்ணில் விளக்கணை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. அதனால மூப்பர்களுடைய தகுதிகள் என்னங்கிறத பார்த்தா அது எல்லாருக்கும் தெரியும். சொந்த வாழ்க்கையில இருக்கோ இல்லையோ, ஆனா மற்றவங்ககிட்ட அது இருக்குதான் இல்லையாங்கிறத கண்ணில் விளக்கணை போட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா பல விஷயங்கள் நமக்கு தெரியாதது, விசுவாசிகளுக்கு இன்னும் திட்டமா தெரியாதது. மூப்பர்களை ஏற்படுத்துறது யாரு, மூப்பர்களை ஏற்படுத்துறது எப்படி, எல்லாம் தெரியணும்ல. அடிப்படையாக நம்ம தெரிந்தெடுக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ அதை குறித்து நம்ம கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும். அடுத்த செய்தியில நம்ம அதை பற்றி சிந்திச்சுட்டு அப்புறம் கடந்து போகலாம். ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிடுது, அந்தந்த சபைகளில் மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்ப அதுல இருந்தே தெரியுது, எந்த ஒரு சபையை எடுத்துக்கொண்டாலும் அந்த சபைக்கு கண்ணால் காணத்தக்க தலைவர்கள் இருக்க வேண்டும். தலைவர்கள்னு நான் சொல்றது நடத்திப்பாளர்கள்ங்கிற அர்த்தத்துல சொல்றேன், அதை நீங்க புரிஞ்சுக்கணும், வேற மாதிரி நினைச்சிடக்கூடாது. ஒரு ஸ்தல சபையை எடுக்கும்போது அந்த சபையில் இருக்கிற அங்கத்தினர்களை 2 பிரிவாக பிரிக்கலாம். எப்படி? பவுல் எபிரேயர் நிருபத்துல எழுதும்போது சொல்வாரு, உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து, அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வரும். அப்ப சபையில் இருக்கிற விசுவாசி சபை, ஒரு சபையை எடுத்துக்கொண்டால் நடத்தினவர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருப்பா, நடத்துகிறவர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்கன்னா நடத்தப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இது ரெண்டும் சேர்ந்ததுதான் சபை. இவ்வளவு தெளிவாக வேதம் சொல்லி இருக்க, இன்னைக்கு நம்ம சபைகள்ல பொதுவா பல சபைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த சபையை நடத்தி செல்றவங்களுக்கு ஒரு மரியாதையே இருக்காது. இப்ப இதே கூட்டம்
உள்ளூர் சபையில இருக்கிற மூப்பர்களை கிஞ்சித்தேனும் மதிக்காத, ஊழியர்களை மதிக்காத இந்த கூட்டம் இதே இது வேற சபையை சார்ந்த போதகர்களை பார்த்தா, பாஸ்டர்களை பார்த்தா அப்படியே தெண்டனிட்டு வணங்குறது மாதிரி கும்பிடு போடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? இங்க இருக்கிற சபை நடத்துற மூப்பர்களுக்கு மரியாதை இருக்காது. ஆனா வேற சபையை சேர்ந்த பாஸ்டர், போதகர் அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்றது மட்டும்தான் பாக்கி. அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. உள்ளூர் சபையில இருக்கிற மூப்பர்களை மதிக்க மாட்டாங்க. காரணம் என்ன? அப்ப அவங்களை பொறுத்த மட்டும் சில சில அடையாளங்கள் வச்சிருக்கிறவங்க பாஸ்டர்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லாதவங்களுக்கு அந்த பட்டம் கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க. அதானே காரணம். அப்போ சபையில மூப்பர்கள்னா யாரு, பாஸ்டர்ஸ்னா யாரு, அப்புறம் ஊழியக்காரங்கன்னா யாரு, இவங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கிற தொடர்பு என்ன, இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். இவங்களை ஏற்படுத்துறது யாரு அப்படிங்கிறத பார்க்கணும். என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, எத்தனை வருஷமா நான் இவனுகிட்ட போராடிக்கிட்டு இருக்கிறேன், மூப்பனாக்க மாட்டேங்கிறாங்க, 2ல் 1 பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இந்த சொல்றீங்கல்ல, இதுக்காகத்தான் உங்களை ஆக்கல்ல. இதுக்காகத்தான் உங்களை ஆக்கல்ல. சபையில மூப்பர்களை நியமிக்கிறதுல, ஏற்படுத்துறதுல தேவனுக்கு பங்கென்ன, சபையாருக்கு பங்கென்ன, இதெல்லாம் பார்க்கணும்ல. இந்த மாதிரி உள்ள விஷயங்களை அடுத்த செய்தியில நம்ம சிந்திப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்.